ஹாய் ஹலோ வணக்கம். மாதம்பட்டி ரங்கராஜ் அவங்க மனைவியை விவாகரத்து செஞ்சுட்டு ரெண்டாவதா இப்போ திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி நியூஸஸ்லாம் போயிட்டு இருக்கு. பிரபல சமையல் கலைஞரும் நடிகருமான மாதம்பட்டி ரங்கராஜ் அவங்க மனைவி ஸ்ருதியை பார்த்தீங்கன்னா டிவோர்ஸ் பண்ணிக்கிட்டாங்க. செகண்டாக ஒருத்தவங்களை திருமணம் பண்ணிக்கிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. இது உண்மையா பொய்யா அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க போகிறோம். திடீரென்னு இப்போ புது சர்ச்சையாக பார்த்தீங்கன்னா உலா வந்துட்டு இருக்கு. இது உண்மையா பொய்யா அப்படிங்கிற மாதிரி பிரபல ஆடை வடிவமைப்பாளரான ஜாய் கிறிஸ்டிலா இவங்களை தான் இப்போ பார்த்தீங்கன்னா திருமணம் பண்ணிக்கிட்டாங்க நம்ம மாதம்பட்டி ரங்கராஜ் அப்படின்னு சொல்லி அவங்களோட இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் ஜாய் கிறிஸ்டிலா பார்த்தீங்கன்னா போட்டிருக்காங்க. காதலர் தினத்தை முன்னிட்டு தான் மாதம்பட்டி ரங்கராஜுடன் அவங்க செலிப்ரேஷன் பண்ணாதையும் எனக்கு பூ வாங்கி கொடுத்தாரு அப்படிங்கிற மாதிரியும் பார்த்தீங்கன்னா அவங்களோட இன்ஸ்டா பக்கத்தில் பதிவிட்டு இருக்கிறாங்க. அதோட பார்த்தீங்கன்னா தன்னுடைய பேரை ஜாய் ரங்கராஜ் அப்படின்னு சொல்லி ஃபோட்டோவோட பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணியிருக்கிறாங்க. இதை பார்த்ததுமே பலரும் பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரும் காதலிக்கிறீங்களா என்ன மாதிரி சொல்லிட்டு நிறைய கேள்விகள் பல கேள்விகள் அவங்களுக்கு கேட்டுட்டு வராங்க. மாதம்பட்டி ரங்கராஜ் இவருக்கு ஆடை வடிவமைப்பாளராக தான் ஜாய் கிறிஸ்டிலா பார்த்தீங்கன்னா இருக்கிறாங்க. குக்கு வித் கோமாளி நிகழ்ச்சிகளில் மாதம்பட்டி அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ட்ரெஸ் போடுற எல்லாமே நம்ம ஜாய் கிறிஸ்டிலா பார்த்தீங்கன்னா வடிவமைச்ச ஆடைகள் தான் அப்படிங்கிற மாதிரி கண்டிப்பாக நம்ம சொல்லலாம். அப்போது ஏற்பட்ட பழக்கங்களால தான் இப்போ காதலாக மாறி கிசுகிசுக்கப்பட்டு வராங்க அப்படிங்கிற மாதிரியும் சொல்லப்பட்டு வருது. மாதம்பட்டி ரங்கராஜ் பார்த்தீங்கன்னா நிறைய சினிமா செலிபிரிட்டிஸ் அரசியல்வாதிகள் அப்படின்னு சொல்லி அவங்களுடைய வீட்டில் என்ன ஒரு ஃபங்க்ஷன்னாலும் இருக்கட்டும் அது நம்ம மாதம்பட்டி ரங்கராஜ் அவங்களுடைய திருமண விருந்தா சமையல் விருந்தா தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இப்போ நம்ம சொல்லலாம். நிறைய விருந்து உபசரிப்பு பார்த்தீங்கன்னா தொடர்ந்து பண்ணிக்கிட்டு வராரு. மெஹந்தி சர்க்கஸ் அப்படிங்கிற படத்திலையும் ஹீரோவாக அறிமுகமானார். அந்த படம் பெரிய அளவில் சக்ஸஸ் ஆகலை அப்படின்னாலும் நல்ல நடிகர் அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா பேர் வாங்கியிருந்தாரு அப்படின்னு கூட சொல்லலாம். அந்த ஒரு பாட்டு மூலமாக ரொம்பவே பிரபலமானார். மாதம்பட்டி ரங்கராஜ் கோவையை சேர்ந்த ஸ்ருதி இவங்களை தான் காதலிச்சு திருமணம் பண்ணிக்கிட்டாங்க. இவங்களுக்கு 2 மகன்களும் இருக்கிறாங்க. இப்போ மனைவி கூட சில கருத்து வேறுபாடு காரணமாக ஸ்ருதியை பார்த்தீங்கன்னா பிரிஞ்சு வாழ்ந்துட்டு வராங்க. விவகாரத்தும் பற்றி செஞ்சு பிரிஞ்சுட்டாங்க அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா சொல்லப்பட்டு வருது. அது மட்டும் இல்லாமல் மாதம்பட்டி ரங்கராஜ் இப்போ 2வது திருமணம் பண்ணிக்கிட்டாங்க அப்படிங்கிறதையும் பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. ஜாய் கிறிஸ்டிலா பார்த்தீங்கன்னா நம்ம மாதம்பட்டி ரங்கராஜ் இவங்களை ஒரு டாலர் வச்சு ஆர் அப்படின்னு சொல்லி ஒரு டாலர் வச்சு செயின் போட்டிருக்க மாதிரியே காதலர் தினத்துக்கு பார்த்தீங்கன்னா ஹாப்பி வேலண்டைன்ஸ் டே அப்படின்னு சொல்லி மை மேன் அப்படின்னு சொல்லி மாதம்பட்டி ரங்கராஜ் இவங்களை பார்த்தீங்கன்னா டேக் பண்ணி போடுற மாதிரி மை உயிர் அப்படின்னு சொல்லி நம்ம மாதம்பட்டி ரங்கராஜ் ஃபோட்டோவோட பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணியிருக்கிறாங்க. இப்படி மாதம்பட்டி ரங்கராஜ் ஃபோட்டோவோட போட்டு ஏதாவது ஒரு டேக் பார்த்தீங்கன்னா போட்டுட்டு வராங்க. அதுவும் கழுத்தில் தாலி இருக்கிற மாதிரி நிறைய ஃபோட்டோலாம் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து இப்போ நம்ம மாதம்பட்டி ரங்கராஜை பற்றி பார்த்தீங்கன்னா ஃபோட்டோவோட ஷேர் பண்ணிட்டு வராங்க. அப்போ கண்டிப்பாக 2வதாக நம்ம மாதம்பட்டி ரங்கராஜ் பார்த்தீங்கன்னா திருமணம் பண்ணிக்கிட்டாரு அப்படிங்கிற மாதிரி தான் கண்டிப்பாக மென்ஷன் பண்ணி சொல்லலாம். மாதம்பட்டி ரங்கராஜ் பார்த்தீங்கன்னா முதல் மனைவியை விவாகரத்து செஞ்சுட்டு இப்போ செகண்டாக நம்ம ஜாய் கிறிஸ்டிலா இவங்களை திருமணம் பண்ணிக்கிட்டாங்க அப்படிங்கிறது கண்டிப்பாக உறுதியாயிருச்சு. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். குக்கு வித் கோமாளி ஷோவில் ரொம்பவே பிரபலமாகி இப்போ இந்த மாதிரி ஒரு 2வது திருமணம் அப்படிங்கிறது கண்டிப்பாக நமக்கே ஷாக்கிங்காக தான் இருக்குது. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கறதுக்கு முன்னால் நம்ம நியூஸ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் பெல் ஐகானை மறக்காம கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். தேங்க்யூ.